புதுச்சேரி வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள 100 ஆண்டு பழமையான ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினம்தோறும் பெருமாள் அம்ச வாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், கருட சேவை வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்திருவிழா நடைபெற்றது. இந்த தேர்திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தேரானது 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக இழுத்து வரப்பட்டு மீண்டும் கோயிலில் நிறைவு பெற்றது. இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்று சாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தென்கலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோயில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் கோயில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.